வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இந்த மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு பர்ச்சேஸாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, அதில் வந்து இருக்கலே டாப் 8னா அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியான ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Pixel 6 and 6 Pro. Google Pixel பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணப்படாத ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பிக்சலுக்கு இருக்கிற வரவேற்பு வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பிக்சலோடைய ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த 6 and 6 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்சர் சிப்போடு வருது. அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஸ்னாப்ட்ராகனோடது அதை விட உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த Google Pixel 6 and 6 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP ப்ரொடெக்ஷன் சீரிஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஐஃபோனுக்கு போட்டி போடுற அளவுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து Google Pixel 6 and 6 Pro இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல் அண்ட் 48 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இப்போ நீங்கள் வந்து Google Pixel 4a 4லாம் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கேமரா 2 கேமரா தான் இருக்கும். அந்த ஒரு கேமராவே வந்து சூப்பராக இருக்கும். அதில் எடுக்கிற வீடியோஸ், அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ், அதோடைய மெகா பிக்சல் மட்டும் வந்து காரணம் கிடையாது. கூகுள் கொடுக்குற டெக்னிக்கல் சப்போர்ட், அதாவது அவங்களுடைய ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஏஐ வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபுட்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் இருக்கணும், எந்த மாதிரியான அப்பேச்சர் இருக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஏஐ வந்து இன்புட்ஸ் கொடுக்கறது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Pixel 6 and 6 Pro பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு பெஸ்ட் ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக Pixel 6 Pro வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 60,000 70,000 இது மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB இருக்குது. Pixel 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch இருக்கும். 6 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 inch இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6 Pro வந்து உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். கேமரா அமேசிங்காக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் ஆண்ட்ராய்டில் ஒரு தரமான ஃபோன் தான் Google Pixel 6 and 6 Pro. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ASUS ROG Phone 5, அதாவது ASUS ROG Phone 5 அப்படிங்கிற இந்த மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ளஸோட வருது. இந்த ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ASUS பற்றி பார்க்கணும். ASUS வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு கில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேப்டாப்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஃபோனும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்ஸும் சரி, ஃபோனும் சரி, இந்த ஹெவி கேமிங் ஃபோன்ஸ், கேமிங் லேப்டாப்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இவங்க வந்து தனி இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லேப்டாப்ஸ்லேயும் வந்து ரொம்ப குவாலிட்டியான லேப்டாப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி கேமர்ஸ்க்குலாம் வந்து சரியான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். கேமர்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவியான ஃபோன், தரமான ஃபோன் வந்து எதிர்பார்த்துருக்கீங்க ஆண்ட்ராய்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனுக்கு போகலாம். பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஆப் போட்டாலும் ஹேங் ஆகும் அப்படிங்கிற பயமே இல்லை. அண்ட் ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கலே மேக்ஸிமம் ரேம் பார்த்தீங்கன்னா 12GB கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 18GB கொடுத்துருக்காங்க. 18GB ரேம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டமை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு பேசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதை விட அந்த ஃபோனில் வந்து ஃபாஸ்ட்டாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ASUS ROG Phone 5s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512GB ரேம் வரைக்கும் வந்து தராங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். 6000 mAh பேட்டரி பவர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்மியான விலையில் வந்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதுவும் வந்து ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமிங் ஃபோன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ASUS 5s Pro வந்து நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வச்சு பார்த்தீங்கன்னா 144 ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசர் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி பவர்ஃபுல்லான காம்பினேஷனாக இருக்குது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீராமல் விளாண்டுட்டே இருந்தாலும் தீராத பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் வந்து ASUS ROG Phone 5s Pro வந்து ஒரு நல்ல பை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S22 Plus. சாம்சங் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டில் டாப் 2 கம்பெனிஸ், டாப் 3 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து சாம்சங் வந்துடும். வேர்ல்டு வைடு வந்து உங்களுக்கு வந்து சாம்சங் ஃபோன்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது சாம்சங்கில் இருக்கிறதுலே ப்ரீமியம் ஃபோன்ஸ், விலை ஜாஸ்தியான லக்ஸரி ஃபோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் சாம்சங் கேலக்ஸி S22 Plus.
ஸோ S21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டிசைன் ஐடியா எல்லாமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. S22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து திரும்பவும் வந்து ஐஃபோனை வந்து நல்லா வந்து இன்ஸ்பயர் ஆகி காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். S22 ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோனுடைய சைஸ் ஆகட்டும், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப வேறுபட்டு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக S22 சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீரிஸாக இருக்கும். அதே நேரத்தில் சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க திரும்ப சாம்சங்லேயே ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கும் வந்து S22 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா S22 ப்ளஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி ப்ரொடெக்ஷன்ஸ் வந்துடும். அண்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன்லேயே இருக்கிறதுலே இப்போ வரைக்கும் பவர்ஃபுல்லான ப்ராசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படிங்கிற ப்ராசர், அந்த ப்ராசர் கொடுத்துருவாங்க. ரேம் அண்ட் மெமரியும் வந்து நீங்கள் கேட்கவே வேணாம், இருக்கிறதுலே வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 256GB 512GB வரைக்கும் கொடுத்துருவாங்க. ரேமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி 8GB 12GB அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பண்ணவே மாட்டேறாங்க. பேட்டரி வந்து கிட்டத்தட்ட 3500 mAh 4000 அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஹார்ட் கோர் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். ஒன்று நீங்கள் வந்து சார்ஜரை கூடவே எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லைனா சின்ன பவர் பேங்க் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இப்போ இருக்கிற மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 watts 120 watts வரைக்கும் போயிட்டுருக்காங்க. பட் சாம்சங் பார்த்தீங்கன்னா 25 watts 30 watts தாண்டி வரவே மாட்டேறாங்க. இது ரெண்டு மட்டும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான் சொல்லணும். மற்றபடி சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 5 5a. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்சலில் வந்து 6 and 6 Pro, அதுக்கு முன்னாடி இருந்த மாடல் தான் வந்து 5 and 5a. 5a பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 765G ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா IP67 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து மழை பெய்யும் போது கூட ஃபோன் யூஸ் பண்ணலாம். அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Google 4 சீரீஸ்லேருந்தே கேமராஸ் வந்து கூகுளில் சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். மெகா பிக்சல் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 2 கேமராஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு கேமராஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா சென்சார் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக iPhone 13லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிடார் சென்சார்னு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சாரை வந்து வீடியோவையும் ஃபோட்டோவும் வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிக்சலில் பார்த்தீங்கன்னா 4லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்சார்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியான சிமிலர் சென்சார் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து பிக்சல் வாங்கணும், பிக்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம், பட் பிக்சல் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, 6 and 6 Pro வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5 5a யூஸ் பண்ணலாம். அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்லேயே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதனால 5 and 5a பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சல் 6 Pro கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10,000 15,000 கம்மியாக இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து கம்மியாகலாம். ஸோ பிக்சல் 5 and 5a வந்து உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு மொபைல். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro. பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு OnePlusல வந்து ஒரு மொபைல் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து OnePlus ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கோச்சுக்காங்க அப்படிங்கிறது உண்மை தான். அதுக்காக வந்து OnePlus 10 Pro வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பேசல. உண்மையாக வந்து OnePlus 10 Pro பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவையும் OnePlus ஏன் வந்து மக்களோட மனசை வந்து கவர்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அண்ட் குவாலிட்டி தாங்க. ஸோ OnePlus 10 Pro வந்து இது வரைக்கும் OnePlusல வந்து லான்ச் ஆன மொபைல்ஸ்லேயே வந்து லேட்டஸ்ட். அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன நல்லா இருக்குது OnePlus 10 Proல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ OnePlus 9 சீரீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா OnePlus பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லென்ஸ் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல கேமராஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க ஃபோனில். Hasselblad அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் OnePlus 9 சீரீஸில் இருக்கிற கேமராஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். OnePlusோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். OnePlus வந்து டக்குன்னு வளர்ந்த ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். யாரை பார்த்தாலும் OnePlus யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா OnePlus வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனால் சாம்சங்கோடைய பாதி கஸ்டமர் வந்து OnePlus வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த OnePlus 10 Proல எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் Snapdragon 8 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. Snapdragonலே இருக்கிறதுலே வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ரேம் அண்ட் மெமரி வந்து நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 256GB மெமரி இருக்குது, 12GB ரேம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய கேமராஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து ப்ரோ சீரிஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலான சீரிஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் தரமாட்டாங்க. நீங்கள் வந்து 65,000 ஃபோன் வாங்கினாலும் இந்த பிரச்சனை வந்து இருக்கும் OnePlusல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சருங்க ஒரு ஃபோனுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபோனை டெய்லியும் யூஸ் பண்ணுறோம், ஒரு நாளும் நம்ம கூடவே எடுத்துகிட்டு போகிறோம். மழை பெய்யலாம்,
கீழே விழுகலாம். அப்படி இருக்கும்போது ஐபி ரேட்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா தண்ணியில் விழுந்தால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இப்போ வந்து ஒன் ப்ளஸில் நீங்கள் 65,000க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க, வேறு ஏதாவது கம்பெனியில் இப்போ ஐஃபோன் வாங்குறீங்க, அப்படி இல்லைனா சாம்சங்கில் வாங்குறீங்க, அதில் வந்து IP67 இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் தண்ணிக்குள்ளே ஃபோனை போட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஃபோனை நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மழை பெய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோன் எல்லா மாடல்ஸ்லையும் தரமாட்டேறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராஸ், அதில் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்துருக்கிற எல்லா மாடலுமே வந்து 4500 mAh தான் மேக்ஸிமம் தந்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் தான் சார்ஜ் நிற்கும். நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணால், நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் டேலே வந்து சார்ஜ் தீந்துடும். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் வேலையாக மாறிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஒன் ப்ளஸ் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதுவும் 5000 mAh அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பேட்டரியாக கொடுக்கல, 2 2500 mAh பேட்டரிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு அட் அ டைமில் வந்து 2 பேட்டரியுமே சார்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் சீக்கிரமாக ஏறிடும். அதே நேரத்தில் 5000 mAh அப்படிங்கிறனால சார்ஜிங் பேக்கப் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ப்ளஸில் இது வரைக்கும் லான்ச் ஆன ஃபோன்லேயே வந்து தி பெஸ்ட் பேட்டரி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபோன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 Ultra. இதுக்கு முன்னாடி தான் S22 அண்ட் S22 Plus பற்றி பார்த்துருந்தோம். அதை விட ஃபீச்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாக, உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் பெருசாக, நீங்கள் வந்து எஸ் பென் யூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோட ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக S22 Ultra தான் கரெக்டான ஆப்ஷன். S22 Ultra தான் சாம்சங்கில் இருக்கிறதுலே ரொம்ப எலைட்டான ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம், இருக்கிறதுலே விலை ஜாஸ்தியான ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் வந்து நம்ம போதுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராசர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 888+ கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசர் தந்துருவாங்க ஸ்னாப்ட்ராகனாக இருந்தால். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து இருக்கும். ஸோ சில ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட வருது, சில ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸினோஸ் ப்ராசரோட வருது. ரேம் அண்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 GB வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 12 GB இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாம்சங் வந்து அவங்களுடைய இது மாதிரி ப்ரீமியம் எலைட் மொபைல்ஸ்க்கு மட்டும் ஐஃபோன் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே டெக்னிக் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பிக்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. உங்களுக்கு வந்து பிக்சல் பார்த்தீங்கன்னா 12 MP அப்படி தான் இருக்கும். பட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். சாம்சங் S22 Ultra வந்து கேமராவுக்கு பேர் போன ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குங்க. அதுலேயே நீங்கள் வந்து ஒரு படமே எடுத்துடலாம், அந்த அளவுக்கு வந்து அதில் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஒரு கேமராவையும் தனித்தனியாக யூஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டையும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், ரெண்டையும் மர்ஜ் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கேமரா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் S22 Ultra வாங்கினவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கேமராக்காக தான் வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கி யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீக்கரும் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அது அந்த மெட்டாலிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே இந்த ஃபோன் வந்து ஒரு ரிச்சான ஃபோன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்பும் வந்து நல்லா இருக்குது, ஃபோன் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால. ஸோ S22 Ultra உங்களுக்கு மட்டும் பட்ஜெட் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாராளமாக வந்து S22 Ultra வாங்கலாம். கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. யூஸ்வலாகவே சாம்சங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எலைட் மொபைல்ஸ்க்குலாம் நீங்கள் மொபைல் வாங்கினதுக்கப்புறம் மினிமம் 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ரெகுலரான செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா சில ஃபோன்ஸுக்கு வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் எந்த அப்டேட்டுமே வராது. உங்களால் லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து தாராளமாக S22 Ultra வந்து வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சோனி Xperia 1. சோனி Xperiaல பார்த்தீங்கன்னா X1, X2, X3, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூன் மாதத்தில் X4 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா சோனியில் வாக்மேன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. சோனியில் வாக்மேன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சோனி ஃபோன் வாங்குறதுக்காகவே காசு சேர்த்து வச்சு வாங்குவாங்க. ஒரு ஃபோனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், கீழே விழுந்தாலும் உடையாது, மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும். சோனி ஃபோனை வாங்கிட்டு சோனி ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்குறதே வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடி போய் வாங்கின
காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோனி வந்து மொபைல் ஃபீல்டை விட்டே வெளியே போன அளவுக்கு வந்து அவங்க வந்து சேல்ஸே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நிறைய புது மார்க்கெட் பிளேஸ் உள்ளே வந்தனால கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்திலையும் வந்து பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா 1 வந்து வந்துடுதுங்க. ஏன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து அதே குவாலிட்டியோட வந்து சோனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து உலக அளவில் வந்து சோனி எக்ஸ்பீரியா வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. சோனி எக்ஸ்பீரியா 1ல 12, 13, 14 அப்படின்னு இருக்குது. 14 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போது, ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ப்ரீமியம் மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஆப்ஷன்ஸ் தரவே மாட்டாங்க. பட் இதில் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா ஜீஸ் ஆப்டிக்ஸ், அதாவது ஜீஸ் அப்படிங்கிற இந்த லென்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நோக்கியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சோனி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஜீஸ் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது கேமரா. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 3மே வந்து 12 மெகா பிக்சல் தான். 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் தான். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஓவரால் எக்ஸ்பீரியா 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோனியில் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து உங்களை ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு அந்த ஃபோன் வந்து வர்த்தான ஃபோன் தான். ஸோ அதையும் வந்து உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு விதத்தில் ஒன்றும் வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை நீங்கள் எந்த ஃபோனை வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோனை தான் இருக்கும். இதில் எந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.